பக்கத்துல சிப்காட். இந்த சிப்காட் தர்மபுரியில சிப்காட் வரும், தர்மபுரி சிப்காட் வரும்னு எனக்கு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. எங்கப்பா அந்த கல் எங்கப்பா? இதுதான் சிப்காட்ல நான் கண்டுபிடிச்ச கல்லு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சிப்காட்டை நாங்கள் தொடங்கி விட்டோம், அவரே 5 முறை அழிச்சிட்டார். அங்க ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதா? ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. இது ஏமாத்து வேலை. அதாவது எப்படி இதை செஞ்சிருக்கணும்னா, இங்க தொழிற்சாலை இல்ல, நிலம் கொடுத்து 1200 ஏக்கர் நிலம் அரசு நிலம் இருக்காங்க, இன்னொரு 550 ஏக்கர் தான் தனியார் நிலம். அது பேசி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுக்கு 20 ஆண்டு காலமாக நம்ம போராடிட்டு வரோம். இப்ப 5 ஆண்டு காலம் எத்தனையோ முறை கேட்டோம், சிப்காட் சிப்காட் சிப்காட். என்ன சிப்காட்? சௌமியா அன்புமணி இங்கே வெற்றி பெற்றவுடன் உறுதியாக இந்த சிப்காட்டிலே, நல்லம்பள்ளியில் உள்ள சிப்காட்டிலே தொழிற்சாலைகள் வரும். இங்க இருக்கின்ற உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும். இதே ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உறுதி கொடுத்தார். என்ன? திமுக வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் தருகின்ற சட்டம் கொண்டு வருவோம் என்று ஒரு 420 ஏமாற்று வேலையை அறிவித்தார் ஸ்டாலின் அவர்கள். 5 ஆண்டு காலம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்களா? இல்லையே, இல்லையே. எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அதனால்தான் கேட்கின்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன்ல, இவர் தேர்தலில் இவர் செய்த சாதனை பற்றி ஓட்டு கேட்கணும், அது எடுபடல. அடுத்தது என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள்? ஐயோ பிஜேபி வந்துரும், ஐயோ பிஜேபி வந்துரும் பூச்சாண்டி காமிச்சார். அதுவும் எடுபடல. நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் நாடாளுமன்ற தேர்தலே இருக்கிறீங்க. வாங்க, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி. இப்போ சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி. இது வாங்க சொன்ன அதை பேசுறது நிறுத்திட்டார். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிநபர் விமர்சனம். அவர் இப்படி இருந்தாரு, அப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. ஏன் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? முதல் குடும்பத்தை பத்தி தெரியாதா? எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்களும் பேசுவோம், ஆனா அந்த அளவுக்கு அநாகரிகமாக உங்களை மாதிரிலாம் நாங்க இருக்க மாட்டோம். உங்களை மாதிரி இருக்க மாட்டோம். இப்ப அதுவும் நிறுத்திட்டார். இப்ப கடைசியா எதை பத்தி பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள்? எது? 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன். அதாவது எவ்வளவு தரங்கட்டு போச்சு தெரியுமா திமுக? 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியை பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் விவசாய பிரச்சனை பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் அவங்க கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் அவங்க தேர்தல் அறிக்கையை பத்தி ஓட்டு கேட்கல. 5 ஆண்டு காலம் அவங்க திராவிட ஒன்னில்லாத அந்த அம்பாசிடர் கார்டு மாடல் பத்தி ஓட்டு கேட்கல. எதை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க? 8000 ரூபாய் கூப்பன். இதை விட ஒரு மானங்கட்டத்தனம் எதா இருக்குமா? ஏமா ஏமாற போறீங்க? அந்த 8000 ரூபாய் கூப்பன் வெறும் பேப்பர், வெறும் காகிதம், டோக்கன் சொல்றான். அதுல இப்ப போலி கூப்பன், சும்மா அவங்க கொடுக்கிறது போலியான ஒரு பேப்பர் எடுத்து 8000 ரூபாய் கூப்பன் நீங்க ஏதாவது போய் வாங்கிட்டீங்க. ஏன் அதுக்கு பேசாம நீங்க 8000 ரூபாய் டாஸ்மாக் கூப்பன் கொடுத்துட்டு போங்க. இன்னும் ஓஹோன்னு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. எதுக்கு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? பெண்களை என்ன ஏமாத்துறீங்க? 5 ஆண்டு காலம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? எதுவுமே இல்லையே. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து ஏமாந்து கூட திருச்சியில ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண், அந்த பெண்ணுக்கு நான் திமுக காரன், நான் உங்களுக்கு கூப்பன் கொடுக்க மாட்டேன், ஏன்னா பட்டியலினத்தை சார்ந்தது. எவ்வளவு ஒரு மோசடி. அந்த பெண் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு? அந்த கூப்பன் கொடுக்கலன்னு. அது எந்த கூப்பன்? போலி கூப்பன். ஏமாறாதீங்க. 8000 ரூபாய் அந்த போலி கூப்பன். நீங்க அந்த கூப்பன் உங்களுக்கு கிடைக்கணும்னாமா திமுக கட்சிக்காரன் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். சும்மா கொடுக்க மாட்டான்.
அப்படி கொடுத்தாலும் அந்த கூப்பனை திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான், திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்குல உங்க பேர்ல நான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. 8,000 ரூபாய் கூப்பன் பேப்பர் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? நீங்க ஏதாவது அதான் சொல்றேன். அடுத்தது இப்போ எதுவும் எடுப்படல திமுகவுக்கு. அடுத்து என்ன சொல்லுவாங்க? 8,000 ரூபாய் டாஸ்மாக் கூப்பன் கொடுக்கிறோம், திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அடுத்து அதான் நடக்குது. 10 ரூபா பாலாஜியா? ஏன்பா எல்லாம் முடிஞ்சு போன